அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சாட்டர்டே மினி விலாக் பார்த்துடலாமா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நசிலமாக தான் வாங்கியிருந்தது. அதை சாப்பிட்டுட்டு கிச்சனில் வந்து கொஞ்சம் ரீஃபில் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாமே நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். நேற்று தான் வந்து ஜும்மாக்கு பிரியாணி அது இதுன்ட்டு ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு லஞ்ச் வந்து சிம்பிளாக ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ பிஃபோர் மேரேஜ் வந்து நான் ரசம் சூப்பராக செய்வேன். எனக்கு வேற யார் செய்கிற ரசமும் பிடிக்காது, நான் செய்கிற ரசம் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னே தெரியல, நான் ரசம் வச்சா அது நல்லாவே இருக்க மாட்டேங்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டுது. ஸோ யூடியூப்பில் வந்து கல்யாண ரசம் ரெசிபி இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்கள்ல, அதை பார்த்துலாம் நான் வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் எப்போதும் நார்மலாக வைக்கிற மெத்தடில் வச்சா நல்லாவே இருக்க மாட்டுது. இன்றைக்கி எனக்கு ரெசிபி பார்த்துக்கிட்டு ரசம் வச்சுக்கிட்டுலாம் இருக்கிறதுக்கு சுத்தமாக மூடியே கிடையாது. ஸோ வீட்டில் எப்போதும் செய்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சேன். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு, பட் கொஞ்சம் புளிப்பு கூட்டிடுச்சு. ஸோ ஓகே, அப்படியே என்னோடய லஞ்சுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ரசம் அது கூட வந்து கேபேஜ் அண்ட் கேரட் போட்டு பொரியல், முட்டை வந்து மசாலா மாதிரி செஞ்சுருந்தேன். நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.